இப்படி அடிச்சுக்கறாங்க? என்ன பிரச்சனை இவங்களுக்கு? தெரியல மேடம். சமைக்க வந்தவன் யாரோ ரவுடி பையன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். தீபன் மேடம், போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே மேடம். என்ன ஆச்சுன்னு பார்க்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஃபங்க்ஷன் நடக்கிற வீட்ல இதெல்லாம் நல்லாவா இருக்கு? குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா யாரு பொறுப்பாகிறது? கனி, கனி, என்னாச்சு? என்னமாச்சு? வள்ளி அம்மா, வெளிய செம்ம ஃபைட். ஐயோ, சண்டையா? ஐயோ, உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? எனக்கு ஒண்ணும் இல்ல. சரி, நான் கிளம்புறேம்மா. பாத்துக்கோங்க, பிள்ளைங்களெல்லாம் பத்திரமா பாத்துக்கோங்க. வலிமா, கனி, என்னாச்சு? வீரா, கனி, என்னாச்சு? வலிமா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லல? கனி, ஒண்ணும் இல்லல? இல்ல சித்தி, உள்ள 2 அங்கிள் சண்டை போட்டாங்க. நான் வெளிய வந்துட்டேன். நீ எதுவும் பேச வேணாமா? அவங்க பாத்துப்பாங்க. வாங்க சரி, போலாம். கிளம்பலாம். வாங்க வாங்க. வா. ஏறுங்க. பா பாப்பா. சின்னடாச்சு, நம்ம பசங்க அந்த வீரோட குழந்தைய போட்டுதல பார்த்துருக்காங்கண்ணா. அதுக்கு இடையில அந்த சமையல்காரன் வந்து கெடுத்து விட்டாண்ணா. ஏய், ஒரு வேலையை உருப்படியா செய்யறதில்ல. போய் என்னன்னு பாருப்போ. டே கத்தி. சொல்லுதுல. இல்ல, ஒருத்தங்களை ஒரு வண்டி மோத வருதுன்னு வைய, என்ன காரணமா இருக்கும்? என்ன காரணமா இருக்கும்? வண்டியில பிரேக் பிடிச்சிருக்காது, இல்லைன்னா டிரைவர் புதுசாக எல்எல்ஆர் போட்டவனா இருப்பான். சரி, அதே மாதிரி அதே ஆளுக்கு இன்னொரு இடத்துல அதே ஆபத்து வருது. கத்தியால யாரோ குத்த வராங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? யாருக்கு தெரியல? கேட்கறதுக்கு பதில் சொல்றா. இல்லை தல, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா அவங்க உயிருக்கு ஏதோ ஆபத்து இருக்க மாதிரி தெரியுது. அவங்களுக்கு யாரோ ஸ்பாட் வைக்கிற மாதிரி தோணுதுல. நீ சொல்ற 2 விஷயத்தையும் வச்சு பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. அவங்கள கொஞ்சம் உஷாரா இருக்க சொல்லு. கரெக்ட், எனக்கும் அதுதான் தோணுச்சு. இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி, அது யாரு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சாப்பிடு. கேட்டா சொல்ல மாட்டேங்கிற. எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் குழந்தைக்கு யாரோ ஒருத்தனால ஆபத்து இருக்கு. யாருன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறேன். கனி, ரவுடியா? ரவுடில உனக்கு ஃப்ரெண்ட் அடி? வள்ளி அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி ரவுடி கெட்டவர் இல்ல, நல்லவர். நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. அதான் நானும் அவரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஏய், நீ அவரை எங்க பார்த்த? பக்கத்துல தான், இங்கதான், நம்ம ஏரியால தான். டெய்லி பாப்பனே. ஸ்கூல் விட்டு வரும்போது மீட் பண்ணுவோம். இங்க பாரு கனி, சித்தி சொல்றத கேப்பியா? நீ சொல்றத பொறுத்து. கனி, விளையாடக்கூடாது, புரியுதா? இனி வெளியில யாரு கேட்டாலும் நீ என் பொண்ணுன்னு சொல்லாத, சரியா? பேரு கேட்டா வேற ஏதாவது ஒரு பேரு சொல்லு. வீடு கேட்டா கூட நம்ம வீட்டை காட்டாத. வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு போனியா, அங்க இருந்து வீட்டுக்கு வரியா, அப்படிதான் இருக்கணும். அதை தாண்டி நீ எங்கேயுமே போக கூடாது. தேவையில்லாம யார்கிட்டயும் பேசக்கூடாது. தெரிஞ்சவங்களே உன்னை கூப்பிட்டாலும் கூட சித்திக்கு தெரியாம நீ யார்கிட்டயும் பேசக்கூடாது, புரியுதா? ஐயோ வீரா, என்ன இது? ஜெயில இருக்கிற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போடுற? கனிக்குட்டி, சித்தி சொன்ன அதுல ஒரு அர்த்தம் இருக்குல்ல? அப்படிலாம் எனக்கு இருக்க தெரியாது வீரா, எனக்கு பிடிக்காது. யாராவது என் கூட பேசினாங்கன்னா நான் பேசுவேன். நான் ஸ்கூல்ல இருந்து வரும்போது பக்கத்துல இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு தான் வருவேன். வீட்லயே இருக்க முடியாது வீரா. என்ன, என்னை டிவி பார்த்துட்டு வீட்லயே அடைஞ்சிருக்க சொல்றியா? அதெல்லாம் போரு. நான் வெளியில போவேன், ஏரியா பசங்களோட விளையாடுவேன். கனி சொன்னா கேளு, அதெல்லாம் பண்ணாத. எங்கேயும் போகாம இருக்கிறதுக்கு பேசாம நீ என்ன வீட்லயே கட்டி போட்டுடலாம். நான் என்ன நாயா பூனையா? கட்டி போட்டு வளர்க்க. கனி, ஓவரா பேசினேன்னு வெச்சுக்கோ. என்ன உனக்கு? வீரா, அழாத. அதெல்லாம் பாப்பாக்கு ஒண்ணும் ஆகாது. அழாத.
அழாத. பயமா இருக்கு வள்ளிமா. ஒண்ணும் இல்ல. அவ பயந்துட்டா. அவ்வளவுதான். டாக்டர் என்ன மேல சொன்னாங்க? செகண்ட் ஃப்ளோர்னு டாக்டர் சொல்லிருக்காரு. இங்க ரிப்போர்ட் வாங்கிட்டு மேல போய் பாத்துக்கலாம். சரிங்க போலாம். அந்த பழைய ஸ்கேன் கண்ணே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கனி என் பொண்ணு எடுத்து வச்சுக்க. கனி. ஆ? சரி ஆ, ஆ. பாரு ஹாஸ்பிட்டல் எவ்வளவு குடிச்சிட்டு வரான் பாரு. என் பாப்பா, என் பொண்ணு, என் கனி இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. எங்க இருக்காங்க? என்ன குடிச்சிட்டு வந்து இப்படி கலாட்டாங்க? தம்பி வாங்க, பாப்பா அங்க இருக்கா, வாங்க வாங்க. ரவுடியா இருப்பாங்க. சாரி, பக்கம் No வந்து. அப்படியே mention. குடிச்சிட்டு வருவாங்க. அங்கேயா? அங்கதான். ம். வாங்க கனி, வாங்க தம்பி, வாங்க. கனி. தம்பி ஏய், அப்படியே உட்காரு. என்னை விடுங்க. பாத்து கனி, தம்பி விழுந்துடாதுப்பா. உட்காருங்க. எனக்கு நடக்க தெரியும். விடுங்க. எங்க என் குழந்தை? தம்பி விடு முத்து. விடு. ஏய், நான் என் பொண்ணு பார்க்கணும். கனி குட்டி, கனி அப்பா வந்திருக்கேன்டா. நீ எங்க இருக்க? தம்பி என்ன தம்பி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன, கனியை பார்க்க. வள்ளிமா, வாய மூடு. நீ எல்லாம் ஒரு தகப்பனாடா? உன் பொண்ணு இங்க எந்த நிலைமையில இருக்கா அத கொஞ்சம் கூட தெரியாம குடிச்சிட்டு வந்து கத்திக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு அப்பனாடா? அப்பனா நீ என் கண்ணு முன்னாடி நிக்காத. போடா. போ இங்க இருந்து. தம்பி எந்திரிக்க. எந்திரிக்க தம்பி. வள்ளிமா, எந்திரிக்க. வள்ளிமா. பாத்து. எந்திரிக்க. கூடி வாங்க. நம்ம குடும்பத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு, எந்த நிலைமையில இருக்கு, இதெல்லாம் உன் புத்தியில ஏறுதாடா? ஏதாவது நினைச்சு பாக்குறியா? நீ பாட்டுக்கு 24 மணி நேரமும் குடிச்சு உன்னை நீயே அழிச்சுக்கிற. ஆமாடா, உன் பொண்டாட்டி செத்து போயிட்டா. அதுக்கு என்ன பண்ணணும்? இருக்கிற எல்லாரையும் சாகடிக்க பாக்குறியா? உனக்குதான் வாழ பிடிக்கல. சரிடா, உனக்கு ஒரு புள்ள இருக்கேடா. அத நினைச்சாவது உன் வாழ்க்கைய அவளுக்காக வாழலாம்ல. அவளை பத்தி நீ நினைச்சு பாக்குறியா? உன்னை நான் தான் வளர்த்தேன்னு நினைச்சா என் நெஞ்சு பதறுது ராகவா. நெஞ்செல்லாம் பதறுது. நான் வளர்த்த புள்ளையடா நீ. அந்த பிஞ்சு குழந்தைய பத்தி ஒரு நாள் ஒரு நிமிஷம் நீ நினைச்சு பாக்குறியாடா? அவ என்ன பண்றா, என்ன சாப்பிடுறா, எப்படி இருக்கா? ஒரு தகப்பனா நீ அவ பக்கத்துல இருக்கணும் நீ என்னைக்காவது நினைச்சு பாத்திருக்கியாடா?